ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2021 ரிலீஸ் ஆன தி கர்ஸ் ஆஃப் டொரண்டோ படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா சாபம்னு அர்த்தங்க. டொரண்டோன்றது இந்த படத்துல வர ஹீரோயினோட பேரு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு நாடுங்க, அந்த நாட்டுல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா கிட்டத்தட்ட நிறைய நாட்டுகளை கைப்பற்றி வச்சிருப்பாரு. அவங்களுக்கு ஒரு 3 வயசுல ஒரு மக இருக்கு. அந்த மகளுக்கு பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாள்ல அவங்க அப்பா நிறைய பொருட்களை பரிசா வச்சிருக்காரு. ஆனா அதுல ஒரு 3 வளையல் இருக்குங்க. அதை எடுத்து அந்த பொண்ணு கையில மாட்டிக்கிச்சு. அந்த கையில மாட்டின பிறகு அதுக்கு ஒரு சாபம் இருக்குங்க. அந்த சாபத்தை பத்தி நம்ம படத்துக்குள்ள பேசும்போது பாத்துடலாம். அந்த சாபத்தை போக்கணும்னா அந்த பொண்ணு கேட்கிற 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதாவது விடுகதை மாதிரி. அதுவும் அந்த பொண்ணோட காதலனால மட்டும்தான் சொல்ல முடியும். சப்போஸ் அவன் தப்பா சொல்லிட்டானா அவனோட உயிரே போயிடும். அந்த சாபத்தை எப்படி போக்குனாங்கன்றதும் அந்த சாபம் போன பிறகு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதுதான் படத்தோட கதை. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போகும். அதனால நாம கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பிரம்மாண்டமான நாட்டை காட்டுறாங்க. கீழே சின்ன சின்ன நகரங்களா இருக்க மலைக்கு மேல ராஜாவோட அரண்மனை இருக்கு. அங்க ராஜாவும் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ராஜா நிறைய நாட்டை கைப்பற்றி வச்சிருப்பாரு. அந்த நாடுகள் எல்லாம் வரி செலுத்துவாங்கல்ல, அதை செலுத்துறதுக்காண்டி வந்திருக்காங்க. என்னென்னமோ கொடுக்குறாங்க. தங்கம், வெள்ளி, வைரம், விலை உயர்ந்த மூலிகை, வெள்ளை யானை, பஞ்சவன கிளி, இது எல்லாத்திலயும் டன் கணக்குல கொடுக்குறானுங்க. நான் சொன்னதான் கம்மிங்க. இந்த வாசிக்கிறான் பாருங்க, இவன் அவ்வளவு சொல்லுவான். அதை எல்லாத்தையும் ராஜா கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு ஏழை நாடு நிறைய பரிசை கொடுக்கும். அதாங்க அந்த வரி. அப்ப அந்த ராஜா கேட்பாரு, இவங்கள்ட்ட தான் நம்ம வரி வேணான்னு சொன்னோம்ல, அப்புறம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்க, அவங்க அன்பா கொடுக்குறாங்க, நாம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல இன்னொரு பணக்கார நாடு இருக்கும். அவங்க ஒரு 50 கிளியை மட்டும் கொடுப்பாங்க, பஞ்சவண்ண கிளி. அப்ப அதுக்கும் இவன் தான் பணக்காரனாச்சே, இவன் எவ்வளவு கம்மியா கொடுக்குறான்னு கேட்க, இங்க பாருங்க ராஜா, நாம எது கொடுத்தாலும் ஏத்துக்கணும், நம்மளுக்கு வருதுல அதான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். அந்த ஆள் வாசிச்சுக்கிட்டு இருக்க அந்தந்த நாட்டோட சின்ன ராஜாக்கள் எல்லாரும் வந்து மன்னர் முன்னாடி நிக்கிறாருங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு அங்கே இங்கேயும் ஓடி விளாண்டுகிட்டு இருக்கு. இவங்க தாங்க படத்தோட ஹீரோயின். ராஜாவுக்கு ஒரே ஒரு மக தான். அவங்க கொஞ்சம் வயசா இருக்கும் போதே அவங்க ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. அதனால ரொம்ப கண்ணும் கருத்துமா மகளை பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒரு பட்டாம்பூச்சியை புடிச்சு விளாண்டுகிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் அந்த ராஜா கைப்பற்றினார்ல அந்த நாட்டோட வரைபடம்லாம் இருக்கும், அது மேல நிக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஓட்டையா இருக்கும். ஏன்னா அந்த இடத்த மட்டும்தான் ராஜா கைப்பற்றாம இருந்திருப்பாரு. அதுல ஹீரோயின் தடுக்கி விழுந்துடுறாங்க. விழுந்ததை அழுக ராஜா எந்திரிச்சு போய் தன்னோட மகளை சமாதானப்படுத்திட்டு இது எந்த இடம் அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருக்கிற ஒரு ஆளு, இந்த இடத்தோட பேரு மால்வியா, இவங்க மட்டும்தான் நம்ம கூட இணையாம இருக்காங்க, மத்த எல்லா நகரத்தையும் நம்ம கைப்பற்றிட்டோம்னு சொல்ல ராஜா அந்த நகரத்தையும் எனக்கே சொல்றாரு. இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த நாட்டை தேடி போறாங்க. பக்கத்துல இல்லைங்க, அது ரொம்ப தூரம் இருக்கு. இவங்களும் காடு, பனிப்பிரதேசம் இப்படி எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு அந்த நாட்டோட எல்லைக்கு வராங்க. இப்போ அந்த நாட்டுக்குள்ள காட்ட அங்க ஒரு ராஜா இருக்காரு. அவரு தன்னோட தளபதியை வச்சு தன்னோட பையனுக்கு இந்த வால் சண்டை இருக்குல்ல அதை பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும், அதாவது ராஜாவும் அவங்க மகனும் அவங்க ஒய்ஃபும், இவங்க 3 பேரும் கையில ஆளுக்கு ஒரு கலர்ல வளையல் போட்டிருக்காங்க. அதுல ஒரு வளையலுக்கும் ஒரு சக்தி இருக்கான். அந்த 3 வளையலும் பிரிஞ்சிருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லையா. ஆனா 3 வளையலும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அதை யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சாபம் வருமா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த நாட்டை தேடி வந்தானுங்கல்ல, அவங்க எல்லாம் எல்லையில நிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு தளபதி இருக்கான் பாருங்க, வாங்க போய் ஜெயிச்சுட்டு வரலான்னு சொல்லி அங்க இருந்து அந்த நாட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதை பார்த்து அந்த ராஜா பதறி போய் தன்னோட வீரர்களை அனுப்பி சண்டை போறாருங்க. இவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல, எல்லாரும் செத்து போயிடுறாங்க. அப்போ அந்த தளபதி ராஜாவோட வீட்டுக்குள்ள வர பார்த்தா அந்த 3 வளையலும் ஒரே இடத்துல கிடக்கு. அது கலர் கலரா மின்னிட்டு இருக்கு. அதை எடுத்துட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ண இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. என்ன இருக்குன்னா, அன்னைக்கு அந்த ஹீரோயினோட பிறந்த நாள். அதனால ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல நிறைய பொருளை வச்சிருக்காருங்க. அந்த இடத்துல ஹீரோயினை இறக்கி விட அவங்க போய் எல்லாத்தையும் எடுத்து விளாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ ஒன்ன தட்டி விட அது போய் அந்த வளையல் இருக்குல்ல, அதை ஒரு பாக்ஸ்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸை திறந்து விட்டுருது. அந்த வளையல் வெளியே வந்து விழுந்ததும் மின்ன ஆரம்பிக்குது. இத அந்த ஹீரோயின் பாத்துற அதை எடுத்து கையில போட்டு பாக்குறாங்க. 2 வளையல தான் கையிலையும் இன்னொரு வளையல அவங்க அப்பா கையிலும் போட பாக்குறாங்க. ஆனா அந்த ராஜா, இல்லம்மா இதெல்லாம் என் கைக்கு நல்லா இருக்காது, நீயே போட்டுக்கோன்னு சொல்லி 3 வளையலையும் ஒரே கையில போட்டு விட்டுறாரு. அந்த வளையல் போட்ட கொஞ்ச நேரத்துல அது நம்ம ஹீரோயினோட கைய இறுக்கி பிடிக்குதுங்க. அவங்க வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதை உதறி பார்த்தும் அது கீழே விழுக மாட்டேன்ருச்சு. வழியில அவங்க கத்த, சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அந்த வளையல எப்படியாச்சும் எடுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. அதே சமயத்துல அந்த 3 வளையலும் ரத்த கலர்ல மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஹீரோயினோட கண்ணும் ரத்த கலர்ல மாறுதுங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் பார்க்க அவங்க கண்ணுக்கு கலரே தெரியாம பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுது. அது போக எல்லாரும் எலும்பு கூடு மாதிரி தெரியுறாங்க. இவங்க பயத்துல அவங்க அப்பாவை பார்த்தே கத்துறாங்க. அப்படியே கட் பண்றாங்க. இப்போ அந்த மால்வியா நாடு இருக்குல்ல, அதுல ஒரு தளபதி இருந்தாரு பாருங்க. அவரு அந்த நாட்டோட ராஜாவோட பையன் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு வந்திருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அங்க இருந்து எப்படியோ இவரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் எல்லாமே மறந்து போயிருச்சு.
ஆயிருச்சுங்க. இவரு ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட சொந்த நாட்டுக்கு வந்திருக்காரு போல. நேரா ஒரு வீட்டுக்கு வர அங்க ஒரு அம்மா வராங்க. வந்து ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் தாமா உங்க அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, என்னை மன்னிச்சிருங்க, உங்க ஒய்ஃப் என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க போல. அந்த சின்ன பொண்ணு நம்ம தளபதியை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுகுறா. 2 வருஷம் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காராம். அப்படியே கட் பண்ண இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் படுத்திருக்க, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வராருங்க. இவரை நாம மந்திரவாதின்னு கூப்பிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் இப்படி கூப்பிடுறோம்னு உங்களுக்கே புரியும். இவர் இருக்காருல, இவரு அந்த வளையல பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு அது என்னன்னு சொல்றாருங்க. என்னன்னா, இந்த வளையல் ஏதோ சாபத்தினால ஆனதா, அது தனித்தனியா இருந்தா பிரச்சனை இல்லையா, அது ஒன்னா இருந்தா அது யார் கையில இருக்கோ அதை ஒருத்தரால தான் பிரிக்க முடியுமா. நான் ஆன்லைன்ல சொன்னேன்ல, அதே கதை தான். ஹீரோயினியோட 15வது வயசுல ஒருத்தன் வருவானா, அவனாலதான் அந்த வளையல ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா. ஆனா அப்படியே விட்டுட்டோம்னா அவங்களோட 18வது வயசுல அவங்க செத்தே போயிருவாங்களா. அதுலயும் பைத்தியம் பிடிச்சு செத்து போயிருவாங்களா. ஆனா அது வரைக்கும் அந்த வளையல் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்குமா. இதை கேட்டதும் ராஜா சாக்காயிடுறாரு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. சப்போஸ் யாராச்சும் இந்த வளையல நான் கலட்டுறேன்னு சொல்லிட்டு கலட்ட முயற்சி பண்ணா அதுல அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க இறந்து போயிருவாங்களா. அப்போ ஒருத்தன் வானவேடிக்கை பத்தி வந்து பேசுறான். என்னன்னா, அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு அந்த நாட்டுல கலர் கலரா வானவேடிக்கை பண்ணுவாங்களா. என்னடா இது வானவேடிக்கை தானே நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்காருங்க நம்ம ராஜா. அது மத்த வானவேடிக்கை மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க, அந்த தளபதியோட பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குது. உன்னோட பேர் என்னன்னு கேட்க அந்த தளபதி வந்துடுறாரு. வந்துட்டு அவனோட பேரு நீல், ஏன்னா அவன் கண்ணு நீல கலர்ல இருக்குல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வானவேடிக்கை நடக்குதுங்க. இப்பதான் தெரியுது அந்த தளபதி இருக்காருல்ல, அவரோட சொந்த ஊரு நம்ம ராஜாவோட நாடுதான், அங்கதான் வந்திருக்காரு. அத இவங்க 2 பேரும் பார்த்து ரசிக்க இந்த பக்கம் ஹீரோயின் அந்த வானவேடிக்கை பாக்குறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு மட்டும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியுது. இப்படியே கொஞ்சம் வருஷம் போக நம்ம ஹீரோவும் பெரிய ஆள் ஆயிடுறாரு. ஒரு நாள் ஒரு வெடிமருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல அந்த வெடிமருந்தை பார்த்தார்ல, அதுல இருந்து இவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆயிருச்சு. அதனால ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஒரு நல்ல வானவேடிக்கை நடத்தணும்னு சொல்லி ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த தளபதியோட பொண்ணு இருக்கு பாருங்க, அது ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணி வெடிக்க வச்சிருது. அதனால ஹீரோ கடுப்பாயி, ஏன் இப்படி பண்ண, என்கிட்ட இருக்கிற கடைசி வெடிமருந்து இதுதான் சொல்ல அந்த பொண்ணு ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. என்னன்னா, ராஜா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காருன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு கூட்டு போகுது. யாருக்கும் தெரியாம உள்ள போய் அங்க நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரு அந்த வெடிமருந்தை வச்சு டெமோ பார்த்துக்கிட்டு இருக்க, அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ அங்க ஒருத்தன் அவங்கள பாத்துடுறான். அங்க யாராச்சும் திருடி மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட கண்ணே எடுத்துருவாங்களாம். அதனால அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓட அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் இருக்காரு பாருங்க, அவங்களும் ஹெல்ப் பண்றாரு. அந்த நேரத்துல அவங்க பிடிக்க வந்தவங்க டிஸ்ட்ராக்ட் ஆக இவங்க ஒரு குகைக்கு மேல போய் நின்னுக்கிறாங்க. அப்ப ஹீரோ இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு வா போகலான்னு சொல்லி தளபதியோட பொண்ணை கூட்டு போறான். பார்த்தா அது நேரா ராஜாவோட அரண்மனை இருக்கு பாருங்க, அங்க வந்து நிக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் காட்ட அவங்க இந்த நெசவு பண்ணுவாங்கல்ல, அந்த மிஷினை வச்சு ட்ரெஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தன் வரான். இவன் யாருன்னு தெரியும்ல, ஆரம்பத்துல போருக்கு போனான் பாருங்க, அவன் தான். இவனை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது, சரி சொல்லிடுறேன், இவன் தான் அந்த படத்தோட வில்லன், அதனால இவனை வில்லன்னே கூப்பிட்டுலாம். இவன் ஹீரோயின் கிட்ட வந்து உங்களுக்கு வால் பயிற்சி அளிக்கணும், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு அவங்க கடுப்பா ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்ல, இது ராஜாவோட கட்டளை அப்படின்னு சொல்றான். அதனால அவங்க கத்தி எடுக்க, எனக்கு கத்தி தேவையில்லை, நீங்க என்ன அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயினும் அவன் கூட சண்டை போடுறாங்க. ஹீரோயின் தான் அந்த வலையில போட்டிருக்காங்களே, அதனால அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, டக்கு டக்குன்னு நினைச்ச இடத்துக்கு வேகமா போயிடுறாங்க. இதுல அவன் கடுப்பாயிடுறான். அதனால அவங்க ஒரு மிஷினை தச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுல இருந்து ஒரு காலை உடைச்சிடுறான். இதை பார்த்ததும் ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. இது என் அம்மாவோட நினைவா ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருந்தேன், அதே இப்படி பண்ணிட்டேன்னு டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அவனை அடிக்க வர ஹீரோயினை எப்படி அடிச்சாலும் அவன் தடுத்துடுறான். அதனால ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வர ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. இவனும் பின்னாடியே வரான். இவங்க மறைஞ்சிருந்து வேகமா வந்து இவனோட முகத்துல ஒரு கோடை போட்டு விட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தது அவன் டென்ஷன் ஆக, உங்களுக்கு வால் பயிற்சி மட்டும் பத்தாது, ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோயினை ஒரு வழியா மடக்கி அடிக்க பாக்குறான். அப்போ அவங்க கையில இருக்க கத்தி பறந்து போக அங்க வந்த ஹீரோ அதை புடிச்சிடறான். ஆனா அவனுக்கு அங்க நடக்குது ஒண்ணுமே தெரியாதுல்ல, அதனால நிறுத்து, ஒரு பொண்ணு கிட்ட போய் உன்னோட வீரத்தை காட்டுற, இல்ல ஆம்பளையா அப்படின்னு கேட்டு விட்டுறான். அப்படியே அவன் கூட சண்டை போட, அவன் சண்டை போற ஸ்டைல வச்சு இந்த வித்தையை உனக்கு யாரு கத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி தளபதி இருக்கான் பாருங்க, அவனான்னு கேக்குறான். அவன் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான், ஏன்னா எனக்கு அவனுக்கும் ஒரே ஒரு குருதான் சொல்ல அவரோட சிஷியன் எந்த அளவுக்கு திறமையானு பாக்கலான்னு சொல்லி மறுபடியும் ஹீரோ கூட சண்டை போட போடுறான். ஆனா ஹீரோ தோத்துடுறான். அப்போ அவன் கத்தி எடுத்து ஹீரோவை வெட்ட வர ஹீரோயின் இடையில கைய விட்டுறாங்க. அந்த கையில வளையல் இருந்ததுனால அதுல கத்தி பட்டதும் அது துண்டு துண்டா உடஞ்சு போயிருது. ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. அப்போ வில்லன் இருக்கான் பாருங்க, நீங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு இவங்களை கொல்ல சொல்றான். ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல,
இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டு, இங்க பாருங்க இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்களை யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வில்லன் டென்ஷன் ஆயிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, இனிமேலு நீங்க தான் எனக்கு வாழ்பயிற்சி சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல, அந்த தளபதியோட பொண்ணு நானும் வருவேன்னு சொல்லுது. நீலாம் வேணாம், நீங்க மட்டும்தான் வரணும்னு சொல்ல, அந்த பொண்ணு நான் இல்லைன்னா இவனு வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, அது உன்னோட இஷ்டம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்ததும் லவ் வந்துருச்சுங்க. அதனால அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். ஹீரோயின் வில்லன் உடைச்சான்ல ஒரு தையல் மிஷின், அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்க அவனை பார்த்ததும், ஏடா வந்துட்ட, நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஹீரோயினுக்கு வால் பயிற்சி கத்து கொடுக்குறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுதுங்க. இவங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோயின் டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ என்ன பார்க்க எப்ப வேணாலும் வரலாம், ஆனா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் என்ன பார்க்க வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ நில்லுன்னு சொல்றான். ஹீரோ ஆரம்பத்துல வெடிமருந்தை வச்சு பழகிட்டு இருந்தான்ல, அதுல ஒண்ணு செஞ்சு ஹீரோயினுக்கு பண்ணி காட்டுறான். உனக்கு வான வெடிக்கலாம் பண்ண தெரியுமான்னு கேட்க, இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் அதுல கண்டிப்பா சக்சஸ் ஆவேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் பண்ணு, ஆனா என்ன பண்றது, எனக்கு கலர்லாம் கண்ணுக்கு தெரியாது, என்னால அதை ரசிக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு ஹீரோ கேட்க அமைதியா போறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஹீரோ பௌர்ணமிக்கு வராம அடுத்தடுத்து வரான். கொஞ்ச நாள் இப்படியே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோயினோட கையை பிடிச்சிடறான். அந்த வளையல் மாட்டிருக்குள்ள அந்த கை. அப்போ டக்குன்னு அவன் மைண்டுக்கு பிளாஷ்பேக் மாதிரி வந்து போகுது. ஹீரோ கரண்ட் அடிச்ச மாதிரி கீழே விழுகிறான். ஹீரோயின் அவனை தூக்கி விட்டு என்னன்னு கேட்க, ஒரு நிமிஷம் நான் வேற எங்கேயோ போயிட்டு வந்தேன், இந்த வளைவி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் போலன்னு கேட்க, ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இது பிடிக்காது, ஏன்னா இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண இப்போ அந்த மந்திரவாதி இருக்கான் பாருங்க, அவனை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம வில்ல இருக்கான் பாருங்க, அவன் வரான். மந்திரவாதி பக்கத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குங்க, அதுல ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிருக்கான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ குளத்துல இறங்குன்னு சொல்ல வில்லனும் அதுல இறங்குறான். அப்போ உடம்புக்குள்ள என்னென்னமோ பரவிட்டு வர டக்குன்னு அது கீழே இறங்கிருது. என்ன இருக்குன்னா, அந்த மந்திரவாதி இருக்கான் பாருங்க, அவன் வில்லனுக்கு கண்ணுக்கு தெரியாம மறைய வைக்கிற சக்தியை கொடுக்கறதுக்காண்டி பண்ணிருக்கான். ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. இதை பார்த்து அது வில்லன் டென்ஷன் ஆகி, நான் தான் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு, இன்னும் என்ன பிரச்சனைன்னு கேட்க, எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நம்ம நாட்டை பார்த்து அப்படி பயந்தாங்க, இப்போ யாருமே மதிக்க மாட்டாங்க, எப்படியாச்சு நம்ம நாட்டை பழைய மாதிரி கொண்டு வரணும், நம்ம ராஜாவுக்கும் வயசாயிடுச்சுன்னு சொல்ல அந்த மந்திரவாதி ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள கல்யாணம் முடிச்சா நாட்டும் உனக்கு தான், உன்னால என்ன வேணா பண்ண முடியும்னு சொல்றான். அப்போ உன்னால என்னடா யூஸ்ன்னு கேட்க, என்னாலயா, உனக்கு எவ்வளவு பெரிய செய்தி கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமா, மால்யா நாட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொதுவா இதயம் வலது பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்றாங்க. இப்ப ஹீரோவை காட்ட, ஹீரோ பௌர்ணமி அன்னைக்கு ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க வந்திருக்கான் போல. பார்த்தா ஹீரோயினை கட்டி போட்டிருக்காங்க. வந்ததும் ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆயிட்டு எல்லாத்தையும் அவுத்து விடுறான். டேய் ஏன்டா அவுக்குற, ஒழுக்கமா இருந்து போயிடுறா, என்னை யாரும் கட்டல, நான் தான் கட்டிக்கிட்டேன், இங்க இருந்தனா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல அவ எதையும் காதுல வாங்காம எல்லாத்தையும் கழட்டி விட்டான். இவங்க கண்ணு வேற ஏதோ ஒரு கலர்ல மாறுது. ஆரம்பத்துல மாறுச்சுல, அதே மாதிரி இருக்குன்னா பௌர்ணமி அன்னைக்கு அந்த வளையல் இருக்குல்ல, அதோட உச்சக்கட்ட சக்தியை காட்டுமா. அப்போ எதிர்க்க யார் இருந்தாலும் அவங்கள கொன்றுவாங்க. அப்படி இருக்க ஹீரோவை ஹீரோயின் கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ எப்படியோ பேசி ஹீரோயினை டைவர்ட் பண்ணி விட்டுறான். நீ என்னைய இந்த கோலத்துல பார்க்க கூடாதா, உன்னை வர வேணான்னு சொன்னேன், தயவு செஞ்சு இனிமேல் இங்க வந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுதுங்க. அந்த ஊருக்கு ஏதோ ஒரு நாட்டோட இளவரசர் வராரு, கூடவே ஒரு பாதுகாவலரும் வரான். அவன் கிட்ட இருந்து ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது ஏதோ ஒன்னு ஆட்டையை போட்டு போகுது. இவங்களை விடாம துரத்த ஒரு கட்டத்துல ஹீரோ புடிச்சு கொடுத்துறாரு. ஹீரோ ஹெல்ப் பண்ணதுனால ஹீரோவை அவன் கூட வச்சுக்கிறான். அன்னைக்கு ராத்திரி அந்த வெடி மருந்தெல்லாம் தயாரிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு போறான். கூட்டு போய் சின்னதா ஒரு வான வெடிக்கை காட்டுறான். அப்ப அவன் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த நாட்டோட இளவரசி ரொம்ப அழகா இருப்பாளான்னு கேட்க, ஆமா ஆமா செம்மையா அழகா இருப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா நீ சொல்றத பார்த்தா லவ் பண்ற போல அப்படின்னு கேட்க, ஹீரோ ஆமா என்ன பண்றது, நம்மளுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றான். இந்த இளவரசன் எதுக்கு வந்திருக்கான்னா, ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல ஹீரோயினை அவனோட காதலனாலதான் காப்பாற்ற முடியும், அதனால பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. இவன் ஹீரோயின் கேட்கிற 3 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டான்னா ஹீரோயினா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக ஹீரோவை பார்த்து நீ எனக்காக வேண்டிக்குவியான்னு கேட்க, கண்டிப்பா வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் இந்த வருஷம் ஆரம்பத்திலே செத்து போயிட்டான், நீ விரும்பினா எனக்கு நீ தம்பி ஆகலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். சரி போட்டிக்கு முன்னாடி இளவரசியை பார்க்கலாமாமே, அப்படியா அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுதுங்க. அந்த இளவரசி இருக்கான் பாருங்க, அவன் ஹீரோயினை பார்க்க போக, இந்த போட்டியில நான் ஜெயிப்பனா தோப்பனான்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட முகத்தை பார்க்கணும் போல இருக்கு, எனக்காக ஒரு நிமிஷம் காட்டுவியான்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோயினை திடீர்னு கொல்ல வந்துட்டான். ஆனா ஹீரோயின் தான் கிட்ட இருக்கிற வித்தைய வச்சு அவனை கட்டி போட்டுறாங்க. இவன் ஏன் கொல்ல வந்தான்னா, இவனோட தம்பிக்காரன் செத்து போயிட்டான்னு சொன்னான்ல, அவன் ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருந்திருக்கான். ஆனா அவன் போட்டியில தோத்ததுனால அவனை கொன்னுட்டாங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்காண்டி தான் இவன் வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் அவனை மன்னிச்சு விட்டு போட்டிக்கு தயாராக சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா ராஜா இருக்காருல்ல, அவர்
வந்து நீங்க பண்ணது தப்பு தான், இருந்தாலும் நான் உங்களை மன்னிச்சிடுறேன், போட்டி இப்ப ஆரம்பிக்கும், என் பொண்ணு கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும், அப்படி சொன்னீங்கன்னா இந்த நாடும் என் பொண்ணும் உங்களுக்கு தான், ஆனா நீங்க தப்பா சொன்னீங்கன்னா உங்களோட உயிரே போயிடும்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வளவையோட ஒளி ஹீரோவோட கண்ணுல பட ஹீரோவுக்கு மறுபடியும் பழசெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்ப ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, வாண்டடா முன்னாடி வந்து இவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். வில்லே அவனை வெளியே அனுப்ப சொல்ல இளவரசர் இருக்கான் பாருங்க, அவன் டேய் எனக்காக நீ உயிரை விட்டுறாதரா, நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ராஜா இருக்காருல்ல, சரி ஏன் இதை நீ பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு கேட்க இளவரசர் சோதரரா இருக்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், அதனால நான் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ ராஜா இருக்காருல்ல, சரி நீ இதுல தோத்துட்டா அதோட விளைவு என்னன்னு தெரியுமான்னு கேட்க ஹீரோ எனக்கு தெரியும், நான் சரியான பதில் சொல்லலைன்னா நான் செத்துருவேன்னு சொல்றான். அப்போ வில்லே இருக்கான் பாருங்க, டேய் நான் அப்பவே நினைச்சேன்டா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு, உன்னோட மாஸ்டருக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அப்படியே ராஜா கிட்ட இவன் தோத்துட்டானா இவனை எண்ணெய் சட்டியில போட்டு பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். ராஜாவும் மக்கள் எல்லாம் உனக்கு ஆதரவா இருக்கிறதுனால நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு போட்டியை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து டேய் இன்னும் டைம் இருக்குடா, நீ ஓன்னு சொல்லு, நான் போய் எங்க அப்பாட்ட பேசுறேன், இங்க இருந்து போயிருன்னு சொல்ல, உன்னை பைத்தியமா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, நீ கேள்வி கேளு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொன்ன பதில் சரியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வான வேடிக்கை நடக்குமா, தப்பா இருந்தா ஹீரோவை கொன்றுவாங்களாம். இதெல்லாம் சொல்லி முடிச்சதும் ஹீரோயின் முத கேள்வியா, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பொருள் இருட்டுல தான் உருவாகும் ஆனா வெளிச்சத்துல மறைஞ்சிரும், அது என்னன்னு கேட்க ஹீரோ கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாரு. இப்போ பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தான் ஹீரோவுக்கு அதை சொல்ற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா ஆரம்பத்துல இந்த மால்வியா நாட்டுல போருக்கு வந்தாங்கல்ல, அப்ப என்ன இருக்குன்னா எல்லாரையும் கொன்னுட்டு எதிரி நாட்டுக்காரங்க உள்ள வரும்போது ஹீரோட அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் புருஷன் கிட்ட அந்த 3 வலையிலையும் ஒன்னா போட சொல்றாங்க. வேற வழியே இல்ல, இதை நம்ம போட்டுதான் ஆகணும்னு சொல்ல அவரும் கையில போட்டுக்கிறாரு. அந்த சமயத்துல எல்லாரும் உள்ள வர ஹீரோட அம்மா எல்லாரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க புருஷன் இருக்காரு பாருங்க, அவருக்கு சக்தி வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு கொன்னுடுறாரு. அதே சமயத்துல ஹீரோவுக்கு கொடுத்த டைம் முடிய அந்த மந்திரவாதி ஹீரோவை கொல்ல சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ண மறுபடியும் ஹீரோவுக்கு கண்ணு முன்னாடி பிளாஷ்பேக் வந்து போகுது. என்ன இருக்குன்னா அவங்க அப்பா இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தாருல, அப்ப ஹீரோட அம்மா நீ உன் மாஸ்டர் கூட தான் போயாகணும், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோ போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ நம்பிதான் ஆகணும், நம்பிக்கை தான் எல்லான்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் முடியுதுங்க. அப்ப ஹீரோ எனக்கு ஆன்சர் தெரியும், அதோட பதிலு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்ல அவன் சொன்னதும் ஹீரோயினோட கையில ஒரு நீல கலர் வளையல் இருக்குங்க, அது சுக்கு நூறா உடைஞ்சு போயிருது. ஆனா அவங்க அரண்மனைக்குள்ள இருக்காங்க, அதனால சொன்ன பதில் தப்புன்னு நினைச்சு அவனை எண்ணெய் சட்டிக்குள்ள போட போக திடீர்னு அந்த மாஸ்டர் வந்து சண்டை போட்டுறாரு. அவர் ஹீரோவை காப்பாத்த அந்த இடத்துல வான வேடிக்கை நடக்குதுங்க. அதனால ஹீரோ சொன்ன பதில் கரெக்ட்னு நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ராஜாவை காட்டுறாங்க. அந்த உடஞ்ச வளையல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க, நான் இத்தனை வருஷமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் அதுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வில்லே இருக்கான் பாருங்க, ஆனா அவன் அரச குடும்பத்தை சேர்ந்த வில்லையன்னு சொல்ல யாரா இருந்தா என்ன, அவனால என் பொண்ணுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு குடும்பமும் இல்லைன்னு கேட்க நல்லதா போச்சு, அவனை நானே நல்லா பாத்துக்குவேன்னு சொல்ல வில்லனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது அந்த வளைவி உடஞ்சிச்சுல, அதோட பீஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு பீஸை எடுத்துட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோவை காட்ட ஹீரோ வீட்டுக்கு வரும்போது மாஸ்டர் நாம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்க நீ 3 பதில் சொன்னாலும் உனக்கு அவங்க கூட கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஏன்னு கேட்க நீ யாருன்னு தெரியுமா அப்படின்னு பிளாஷ்பேக்க சொல்ல வராரு. ஆனா அப்படியே விட்டுறாரு. சரிடா உன்னோட விருப்பம், நீ என்ன வேணா பண்ணு, நான் உன் கூட நிக்கிறேன்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த நாளாக 2வது போட்டி ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த தடவை என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த பொருள் பெண்களுக்கு ரொம்ப அழகா கொடுக்கும் ஆனா ஆம்பளைக்கு அது ஆபத்தானது, அதை உடைக்கவே முடியாதுன்னு சொல்ல திடீர்னு அங்க மழை பெஞ்சிருங்க, எல்லாரும் ஓடிடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கு மறுபடியும் பிளாஷ்பேக் வந்து போக என்ன ஆயிருக்குன்னா அந்த பக்கம் அவங்க அப்பா எல்லாத்தையும் கொன்னுடுறாரு. பாக்குறவங்க எல்லாருமே ஹீரோனுக்கு தெரிஞ்ச மாதிரியே எலும்பு கூடு மாதிரி தெரிஞ்சிடுறாங்க. அது பார்த்து பயந்த ஹீரோவோட அம்மா மாஸ்டர் கூட அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அப்போ அவங்க புருஷன் டக்குன்னு இவங்க பக்கம் திரும்ப இவங்களும் அதே மாதிரி தெரிஞ்சதுனால தன்னோட பொண்டாட்டியவே குத்தி கொன்னுடுறாரு. இது எல்லாமே ஹீரோவோட கண்ணு முன்னாலே நடக்குது. அப்படியே பிளாஷ்பேக் முடிய டைம் முடிஞ்சதுனால இந்த தடவை ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்க பாக்குறாங்க. என்னன்னா அவரோட உடல் உறுப்பை ஒன்னொன்னா அறுத்து அவரை கொலை செய்ய போறாங்க. அதனால ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கத்தியோட
கத்தியோட வந்து ஹீரோவோட நெஞ்ச கிழிக்கும் போது அதுல இருந்து ரத்தம் வர அதை எடுத்து கீழே போட்டு இது பூமி தாய்க்காண்டி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றான். அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக்கை காட்ட அந்த பக்கம் ஹீரோவோட அப்பா இருக்காருல, தான் குடும்பத்தையே இப்படி பண்ணிட்டோம்னு நினைச்சு கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துக்கிறாருங்க. ரத்தமா கொட்டுது. அந்த ரத்தத்தை பார்த்ததும் ஹீரோயின் கேட்ட கேள்வி ஞாபகம் வருது. என்னன்னா, உடைக்க முடியாத பனிக்கட்டி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது ரத்தம் தாங்க. ரத்தம் உறைஞ்சு போச்சுன்னா நம்ம செத்து போயிருவோம்ல, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு ஹீரோ ரத்தம்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் கையில இருக்கிற 2வது வளையல் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கையை விட்டு விலகி உடஞ்சே போயிருது. இவர் பதில் சரியா சொல்லிட்டாருன்னா வான வேடிக்கை நடக்கணும்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ண வில்லனோட ஆளுங்க அதை தடுக்க பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் வான வேடிக்கை நடக்காதனால அது தப்பான பதில் நினைச்சு ஹீரோவை கொல்ல பாக்குறாங்க. அப்ப அவரோட மாஸ்டர் வந்து காப்பாத்திடுறாரு. மழை பெஞ்சிருக்குல, அதனால வான வேடிக்கை நடக்காது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வில்லனுக்கும் அந்த மாஸ்டருக்கும் பயங்கரமா சண்டை வந்துருது. அப்போ வில்லன் கத்தியை தூக்கி போட ஹீரோயின் பறந்து வந்து அதை தடுத்துடுறாங்க. வந்ததும் இவன் சரியான பதில தான் சொல்லியிருக்கான்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ மாஸ்டர் கிட்ட பேச எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறான். இதை கேட்டதும் மாஸ்டர் சாக்காயிடுறாரு. இப்போ வில்லன் அவ அடிகால் கூட பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயின் கையில 2வது வளையல் உடஞ்சிச்சுல, அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். அடுத்த நாள் ஹீரோவும் அந்த பொண்ணும் குதிரையில போய்கிட்டு இருக்க வில்லனோட ஆளுக அவங்கள கொல்ல பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து தடுத்துடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து நீ எங்க போற அப்படின்னு கேட்க நான் இந்த நாட்டை விட்டே போறேன்னு சொல்றாரு. நீ கொடுத்த வாக்க மீற அப்படின்னு கேட்க நண்பர்களுக்கு தான் வாக்கு கொடுப்பாங்க, உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன்னு கேட்க அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன், நீ எங்களோட எதிரி, நீங்க தான் என் குடும்பத்தையே கொன்னீங்க, அதனால உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்ல சரி வா 2 பேரும் சண்டை போடலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணிட்டுன்னு சொல்ல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது 3வது கேள்வியை கேட்கிறாங்க. இந்த பொருள் உனக்கு விடுதலை கொடுக்கும், அதாவது ஆண்களுக்கு, அதே சமயத்துல அவங்கள காயமும் படுத்தும், பனிக்கட்டிய பக்கத்துல வச்சா கூட இது குளிரதான் தரும்னு சொல்ல ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோ நெஞ்சுக்கு நேரம் கத்திய வைக்க இங்க பாடுறா நீ என்ன வேணா பண்ணு, ஆனா இந்த 3வது கேள்வி மட்டும் பதில் சொல்லி என்னைய வாழ விடு அப்படின்னு சொல்ல ஹீரோ என்னைய மன்னிச்சிரு என்னால இது முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் வச்சிருந்த கத்திய நெஞ்சில வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் ஏன் நீ பதில் சொல்ல முடியாதுன்னு கேட்க என்னால முடியாது, அது கடவுளே உனக்கு கொடுத்த சாபம், பணியை விட கொடுமையானது பெண்கள் தான் சொல்லி 3வது கேள்விக்கு ஆன்சரை சொல்லி ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஆனா ஆரம்பத்துல அந்த மந்திரவை சொன்னான் பாருங்க, இவங்களுக்கெல்லாம் இதே வலது பக்கம் இருக்குன்னு சொல்லி, அதனால ஹீரோ சாக வாய்ப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ 3வது வளையலும் உடஞ்சு போச்சுங்க. ஹீரோயின் இப்ப நல்லா தெளிவா பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரிஞ்ச எல்லாம் இப்போ கலரா தெரிய ஆரம்பிக்குது. வாழ்க்கையில முதல் தடவையா எல்லா கலரையும் பாக்குறாங்க. அதே சமயத்துல ஹீரோவை அரண்மனைக்குள்ள எடுத்துட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அந்த வைத்தியர் என்ன சொல்றாருன்னா, உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல, இவன் பொழைச்சுக்குவான், யாரும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் வர ராஜா எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் வில்லனை காட்டுறாங்க. அந்த உடஞ்ச வளையலோட 4வது பாகமும் வில்லனுக்கு கிடைச்சிருது. ஆரம்பத்துல ஒரு குளத்துல ஏதோ ஒரு மந்திரம் போட்டு ரெடி பண்ணாம பாத்தீங்களா, அதுல இந்த 4 கல்லையும் போட்டுறான். போட்டு முடிச்சதும் வில்லனை இறங்க சொல்ல இந்த தடவை அதுல இருந்து ஒரு சக்தி வில்லனோட உடம்பு ஃபுல்லா பரவிடுது. இத பார்த்து மந்திரவாதி சந்தோஷப்படுறான். என்ன சொல்றான்னா, அந்த வளையல் இருந்துச்சுல்ல, அந்த வளையலுக்கு சொந்தமானவங்க ரத்தம் தான் உன்னை காயப்படுத்தும், அதை தவிர வேற யாருனாலையும் உன்னை இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வில்லன் சாம்பிளுக்காண்டி ஒரு கத்தி எடுத்து தான் நெஞ்சிலே கிழிச்சு பாக்குறான். ஆனா ஒன்னும் ஆகலைங்க. அப்ப வில்லன் அந்த மந்திரவாதி பக்கத்துல வந்து நாம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி மந்திரவாதிய கத்தி எடுத்து குத்திடுறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோ தனியா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் மேல லவ் இல்லைன்னு சொல்றான். இந்த பொண்ணு கிட்ட இது வரைக்கும் கேர் பண்ணாம நடந்துக்கிட்டான்ல, அதாவது கண்டுக்காம, அதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம மாஸ்டரை காட்ட வில்லன் மாஸ்டர் பார்க்க வந்திருக்கான். ஹீரோவை பத்தி யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க மாஸ்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. 2 பேருக்கு சண்டை வர ஒரு கட்டத்துல மாஸ்டர் வில்லனை கத்தி எடுத்து குத்த அது வில்லனோட உடம்புக்குள்ளே போகாம அங்கேயே நிக்குது. வில்லன் தானா முன் வந்து கத்திய உடைச்சு விட்டுறான். இதை பார்த்ததும் மாஸ்டர் ஷாக் ஆயிடுறாரு. தன்னால வில்லனை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இந்த பக்கம் மந்திரவாதி இருக்கான்ல, அவன் அந்த வெடிமருந்து தயாரிப்பாங்கல்ல அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிருந்திருக்கான். அங்க ஆளுகள் எல்லாம் வர காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறான். அப்படியே கட் பண்றாங்க. இப்ப ஹீரோவை காட்ட ஹீரோ அவரோட வீட்டுக்கு வராரு. வந்ததும் உள்ள இருந்து வில்லே வெளியே வரான். என்னடா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோவை கொல்ல பார்க்க ஹீரோயின் வந்து காப்பாத்திடுறாங்க. ஆனா இப்ப ஹீரோனுக்கு எந்த சக்தியும் இல்ல, அதனால வில்லன் கிட்ட ஹீரோவை விட சொல்றாங்க. அதுக்கு வில்லே ஒரு கண்டிஷன் போறான். என்னன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்ல ஹீரோ அதை ஒத்துக்கிற மாட்டான்.
எனக்காக நீ இவனை கல்யாணம் பண்ணிக்காத, உன் வாழ்க்கையே நாசமா போயிடும், என்னை மறந்துருன்னு சொல்ல ஹீரோயின் சரி நீ சொன்ன மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா நீ இவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேட்க சத்தியமா நான் எதுவும் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நைட்டு நானே உனக்கு காவலுக்கு இருப்பேன், நீயும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி காப்பாத்திடலான்னு நினைச்சு முட்டாள்தனமா எதையும் பண்ணாதன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோவை ராஜா முன்னாடி கூட்டு வர ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ பண்ண உதவிக்கு உன்னை என் பொண்ணோட கல்யாணம் பண்ண வச்சு இந்த நாட்டுக்கே ராஜாவாகலான்னு பார்த்தேன், ஆனா நீ எதிரி நாட்டை சேர்ந்தவன், என்ன இருந்தாலும் என் பொண்ணோட உயிரை நீ காப்பாத்திருக்கல, அதனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொல்ல ஹீரோ நீங்க என்ன பண்ணாலும் என் மனசுல இருந்து பகை போகாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் வில்ல இவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்ல அப்போ ராஜா நீ உண்மையாவே எதிரியாவே இருந்துட்டு போ, அப்புறம் எதுக்கு என் பொண்ணை காப்பாத்தினேன்னு சொல்ல வில்ல இது எல்லாம் இவனோட சூழ்ச்சி தான், ஃபர்ஸ்ட் காப்பாத்துற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களை பழி வாங்கறதுக்கு தான் இப்படி பண்றான்னு சொல்ல உள்ள இருந்த 2 பொண்ணுங்க எல்லாமே நீதாண்டா பண்ணிட்டு பழிய தூக்கி அவன் மேல போடுற அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா நம்ம மந்திரவாதி அங்க வந்திருக்கான். இப்பதாங்க பிளாஷ்பேக்ல என்ன நினைச்சுன்றத காட்டுறாங்க. இவங்க எல்லாம் அந்த மால்வியா நாடு இருக்குல்ல அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ எடுத்ததும் வில்லன் அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண சொல்றான். ஆனா கூட இருந்த ஒரு ஆளு இது நம்ம ரூல்ஸ் கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட நட்புறவு பேசணும், அதுக்கு வரலனா தான் நாம அவங்க மேல போர் தொடுக்கணும்னு சொல்ல வில்லன் அப்படின்னா சரி நீயே போய் பேசிட்டு வான்னு சொல்லி குதிரையில அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த ஆள் முன்னாடி போகும்போது பின்னாடி இருந்து அம்பு விட்டு அந்த ஆளை கொன்னுடுறான். அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறான். என்னன்னா நட்புறவு பேச போனவனை கொன்னுட்டாங்க, அதனால நம்ம கண்டிப்பா போர் தொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த நாட்டையே அட்டாக் பண்ணிருக்கானுங்க, எல்லாத்தையும் கொண்டிருக்கானுங்க. இதெல்லாம் கேட்ட ராஜா என்னடா இவர் சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்க உண்மைதான் ராஜான்னு சொல்றான். அதை கேட்டது ஹீரோ டென்ஷனை அடிக்க வர எல்லாரும் தடுத்து விட்டுறாங்க. நம்ம நாடு இருக்குல்ல அது நம்ம நாட்டு மக்களோட ரத்தமும் நம்ம வீரர்களோட ரத்தமாலையும் உருவானது, அதனால சில உயிர்கள் போற பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த மந்திரவாதியும் கொண்டு விட்டுறான். என்னடா குறிச்சி பண்றியான்னு கேட்க ஆமா என்னோட தம்பி உயிரை விடாம இருந்திருந்தேனா இந்த அரியனே உங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி திடீர்னு அவனோட ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறான். வந்து உள்ள இருக்கவங்க எல்லாரும் கூட சண்டை போட இவங்களும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. அப்போ வில்லன் நிறைய வெடிமருந்தை எடுத்து ராஜா முன்னாடி வச்சு கொல்ல ட்ரை பண்றான். இவனும் அம்புல நெருப்ப விட்டு அந்த வெடிமருந்துக்குள்ள செலுத்த அது எல்லாம் அவங்கள அட்டாக் பண்ணாம இந்த பக்கம் திரும்பி இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம வெடிமருந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு பாருங்க, அவர் தான் இந்த வேலையை பார்த்தது. வில்லனோட ஆட்கள் எல்லாம் தடுமாற வில்லன் கூட ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுறாங்க. இந்த 2 டீமுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஆனா வில்லனை தொடவே முடியலங்க. ஒரு கட்டத்துல ஹீரோட மாஸ்டரையும் கத்தியால குத்திடுறான். அதை பார்த்த ஹீரோ வில்லன் கூட சண்டை போட ஹீரோவை தூக்கி போட்டு ஹீரோவோட நெஞ்செலும்ப உடைக்க பாக்குறாரு. அதே சமயத்துல அந்த பக்கம் இருந்து ஹீரோயின் வந்து காப்பாத்திடுறாங்க. ஹீரோவை கூப்பிட்டு அங்கிருந்து தப்பிக்க அந்த வெடிமருந்தெல்லாம் செஞ்சாங்கல்ல அந்த ஏரியாக்குள்ள போயிடுறாங்க. பின்னாடியே வில்லனும் துரத்தி வரான். வில்லன் வரத பார்த்து பக்கத்துல இருக்கிற எல்லா வெடிமருந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பொருத்தி விட்டு போயிடுறாங்க. அந்த வெடிமருந்து எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்க வில்லன் அதுல இருந்து கூட நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நிறைய வெடிமருந்து வெடிக்க அங்க இருக்கிற சின்ன பாறை ஒண்ணு உடைஞ்சு வில்லன் மேல விழுந்துருது. அப்பாடா செத்துட்டாடான்னு சொல்லி 2 பேரும் பெருமூச்சு விட கொஞ்ச நேரம் கழிச்சு வில்லன் அதுல இருந்து எந்திரிக்கிறான். அதை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் ஹீரோ அடிக்க போக ஹீரோவை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுறான். 2வதா ஹீரோயின் அடிக்க வர ஹீரோயின் நெஞ்சு மேலே ஒரு குத்து குத்துறாங்க. குத்துனதும் வாயில இருந்து ரத்தம் வர அது வில்லன் மேல பட்டு அது காயமாகுது. ஆனா வில்லன் அதை கண்டுக்கல. ஹீரோயின் அதை நோட் பண்ணதுனால ஹீரோயினை பிடிக்கும் போது ஹீரோயின் ரத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கத்தியில ஹீரோயினோட ரத்தம் இருக்குங்க. அத வில்லன் மேல தெளிச்சு விட அந்த இடம் பட்டதும் அது ஓட்ட மாதிரி ஆயிருது. அந்த ஓட்டையில ஹீரோ கத்திய வச்சு குத்த வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போய் ஒரு வழியா முழுசா செத்துடுறாங்க. அதே சமயத்துல ஹீரோயினும் செத்து போயிடுறாங்க. அதனால ஹீரோ தன்னோட சொந்த நாட்டுக்கே திரும்பி போறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் ஆக இப்போ மால்வியா நகரத்தை காட்டுறாங்க. அங்க செம்மையா வானவேடிக்கை நடக்குது. நம்ம ஹீரோ தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. சொன்ன மாதிரி வானவேடிக்கை பத்தி நல்லா கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு வெடிமருந்து இருக்குங்க. அத ஹீரோயின் வந்து பத்த வைக்கிற மாதிரி காட்ட திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ அதை சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.